நம்ம தமிழ் மொழியோட சிறப்புன்னு சொல்லக்கூடிய செவ்விலக்கியங்கள்ல சங்க அக இலக்கியங்களை பற்றி தான் நம்ம சிந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். தமிழ் இலக்கியங்கள்ல பொதுவாகவே காதல் பல்வேறு கோணங்கள்ல ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுற அளவுக்கு சொல்லப்பட்டு இருக்குங்க. அதோட கருத்துக்களை எல்லாம் தொகுத்து தருவதாகத்தான் இந்த தமிழ் காதலி இருக்கு. பொதுவா செவ்விலக்கியங்களா சொல்லக்கூடிய உலகின் பழமையான மொழிகளா கருதக்கூடிய அந்த செம்மொழிகள்ல இருக்கக்கூடிய இலக்கியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே காப்பி அடிப்படையிலான இலக்கியங்களா இருக்கும். ஆனா நம்ம தமிழ் மொழியில தான் தன்னுடைய மன உணர்வுகள், அது அகமாகட்டும் புறமாகட்டும் வெளிப்படுத்தக்கூடிய சிறு சிறு கவிதைகளாக தன்னுணர்ச்சி பாக்களாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் காணப்படுதுங்க. இப்ப இந்த வரலாறை பற்றி தெரிந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற கேள்வி கூட நமக்கு இருக்கலாம். நம்மளோட வரலாறு நம்மளோட அடையாளங்க. அடையாளம் தெரியாதவங்க தன்னோட அடையாளத்தை விடுத்து சுயமே இல்லாம பிற நாட்டோட சாயலை பூசினவங்களா தானே இருப்பாங்க. இந்த வகையில தான் தமிழரோட அடையாளத்தை வெளிப்படுத்தணும் நோக்கத்துல தான் தமிழ் காதலி உருவாக்கப்பட்டது.